அட முட்டா பசங்களா, ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் உள்ளே போயிட்டு வர்றான். வெளியில் வந்த உடனே நீ கடவுளை கும்பிட்டு வரியாடா, நீ முட்டாள்றா, நீ காட்டுப்புறாண்டி, நீ எழுதி வைக்கிறதா தமிழகமா? திமுக கூட்டணியோட நோக்கம் சிதைஞ்சு போயிருக்கு. திருமாவளவன் நேரடியாக போய் வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிடியை நம்பலை, ஒன்றும் நம்பலை, விசாரணை கமிஷன் அமைங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினம் ஓங்கி கொட்டி இருக்கு. என்னையா நீ, உனக்கு கீழே 200 பேர் ஒரு பொது ஊழியர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மேல நீ மினிஸ்டர் இருக்க, இது அமைச்சராக நீ தொடர விரும்பலாமா? இப்படி கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தரக்கூடிய சூழல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லை அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை இருந்து விவசாய பிரச்சனை, கம்யூனிஸ்ட் கட்சி திமுக எதிர்த்து போராடுறாங்க, போராட்டம் பண்ணுறவங்களாம் அனுமதி கொடுக்கல, இதே எமர்ஜென்சி பீரியடியா, சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு அவங்க கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு. எல்லாம் முழுமையான அடிப்படை ஆதாரத்தோட தான் தலைவர் ஃபைல் 1, 2 வெளியிட்டாங்க. அடுத்த ஃபைலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் வெளியிடப்படும். அப்போ இது வந்து மக்கள் மேலே வந்து ஒரு அக்கறைக்கு கிடையாது, எங்களோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறது. மக்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் இதை பற்றி பேசுகிறோம். இல்லை, அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தேர்தல் நேரத்தில் தான் நடவடிக்கைக்கிறீங்க, அப்போ அந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்டெண்டு காட்ட போகிறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படி லஞ்சம், இந்த ஒழிப்பு, இது மாதிரியான விஷயங்கள், மக்கள் பிரச்சனை, இது எல்லாமே பாஜகவுக்கு கை கொடுக்காதனால தான் மறுபடியும் மதவாதம் அப்படிங்கிறத தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் விமர்சனம் வைக்கப்படுது. 85% வாழக்கூடிய இந்து மக்களை பண்பாட்டை சீரழிப்பேன், கேலி செய்வேன், கிண்டல் செய்வேன், குறை சொல்வேன், காமெடி பண்ணுவேன், கல்யாணத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை கூட அந்த மந்திரம் ஓதுறதை கூட நான் கிண்டல் கேலி பண்ணுவேன், கையில் பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு இது பொம்மை. எது மதவாதம்? நீங்க செய்யறது மதவாதமா, நாங்க செய்யறது மதவாதமா? உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? நவாஸ்கானி எம்பிய இந்த மாதிரி கூட்டி போய் பார்க்க சொன்னது யாரு? அங்க இருக்கிற மலையில எல்லாம் பச்சை பையன் நடிக்க சொன்னது யாரு? சரி, பிரியாணி உட்காந்து தின்னுட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட சொன்னது யாரு? அப்ப எல்லா இந்துக்களும் வெட்கப்படுத்துன்னு போடுறீங்களா? விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாலும் பாஜக, செங்கோட்டையை வந்து பேசினாலும் பாஜக காரணம், ஓபிஎஸ் அறிக்கை கொடுத்தாலும் பாஜக. அப்ப அவங்களாம் ஒண்ணுமே இல்லையா? அடுத்த பாஜக மாநில தலைவர் யார்? வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம். இன்று நம்மோடு உரையாட இருக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார், சமீபத்தில் ஒரு முக்கிய பிரபலமான ஒரு வாரத்தில் உங்களோட பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டியில் வந்து திரு ஜெயக்குமார் அவர்களை வந்து அவரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு சவால் விட்டுருக்கீங்க. என்ன காரணம்? வந்து சொல்லுங்கிறது சவாலா? அது இல்லை, அது ஏன்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. அதிமுக யாரோட கூட்டணி அமைக்க போகிறாங்க? ஏன்னா 2024 புறக்கணிச்சிட்டாங்க, நம்மளோட கூட்டணிக்கு வரல. 2026 அடுத்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது, எல்லா கட்சிகளும் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் மறுத்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக தரப்பில். ஆனால் நம்ம தரப்புல இருந்து இல்லை, இன்னமும் உயிர்ப்போட தான் இருக்குது, இன்னும் நட்பு தொடருது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நிச்சயமாக நீங்கள் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் பேட்டியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் போராட்ட பேட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க கட்சி சார்பாக நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு பற்றி பேட்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் யாரையாவது ஒருத்தர் கேட்க விட்டோம் அல்லது இவராகவே பாஜக கூட்டணி இல்லவே இல்லைங்கிறது ஒரு தொடர்கதையாக அவர் பேசுகிறாரு. ஏன் அப்படி அவருக்கு மனசில் ஏதோ குழப்பம் வந்துட போகுது? ஒரு மனிதன் இதையே திருப்பி சொல்லி தூக்கத்தில் கூட எழுப்பி சொல்லிகிட்டு இருப்பார் போல தெரியுது. உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு கூட்டணி தலைவர்கள் வந்து கூட்டணியில் அங்கே இல்லைங்கிறத நேரில் வந்து கூட்டணியில் இருக்காங்கிறத வந்து சொல்லுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லைங்கிறத எப்படி நேரில் வந்து சொல்ல முடியும்? அதிமுக திமுகவை அகற்ற பாடுபடுகிறதா அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தனிப்பட்ட விருப்பவர்களுக்கு பாஜகவுக்கு இடம் இல்லை. இது வந்து தேசிய தலைமை, தேசிய கட்சி,
இன்றைக்கி மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய தலைமையில் ஒரு மிக எழுச்சி மிகுந்த ஆற்றல் மிகுந்த கட்சியாக முன்னேறிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு பத்திரிகையில் ஒரு பக்கம் ஆச்சரியமான விஷயம், திமுக முழுமையான பலத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெறுகிற பொழுது அப்போ கிடைச்சதே 43, 44, 45%. இப்போ வந்து 52% இந்த முறை திமுக தோல்வியடைந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில், தோல்வியடைந்த அரசாக இருக்கிற நிலையில் 5% எப்படி கூடுங்கிறது எனக்குலாம் தெரியல. இல்லை, பாஜகவும் வாக்கு அப்போ கூடிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அது பாஜக கூடுங்கிறது க்ரோயிங் ட்ரெண்டில் இருக்கு. பாஜக இல்லை, பாஜக கூடியிருக்கிறத ஏற்றுக்கிறீங்க, ஆனால் திமுக கூடியிருக்கிறது ஏற்றுக்கிறீங்க. அது ஒரு நியாயம் இருக்குல்ல. ஒரு சின்ன பையன் 100 கிலோ கல்லை தூக்கி போட்டான் அப்படிங்கிறதையும் ஒரு பையன் 5 கிலோ கல்லை தூக்கி போட்டாங்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குல்ல. திமுக கூட்டணியோட நோக்கம் சிதைஞ்சு போயிருக்கு. திருமாவளவன் நேரடியாக போய் வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடியை நம்பலை, ஒன்றும் நம்பலை, விசாரணை கமிஷன் அமைங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காரு. போக்குவரத்துள்ளார பிரச்சனை இருந்து விவசாய பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி திமுக எதிர்த்து போராடுறாங்க. போராட்டம் பண்ணுறவங்களாம் அனுமதி கொடுக்கல, இதே எமர்ஜென்சி பீரியடியா சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு அவங்க கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு. ஏகப்பட்ட குழப்பத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி திருமாவளவன் போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வர்றாரு, என்னன்னு தெரியல, துணை முதல்வரையும் சந்திக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கீழே வந்து அவங்களுடைய பவர் குறைஞ்சிட்டு தான் வருது. இல்லை, இப்போ கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தரக்கூடிய சூழலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லை அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமே. மக்கள் பிரச்சனை எல்லா போராட்டமும் நடத்துகிற ஒரே கட்சி பாஜக தான். மீடியாவில் எக்ஸ்போஸ் கம்மியாக இருக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணால் ஒரு தேசிய கட்சிக்கே மீடியாவில் எக்ஸ்போஸ் கம்மியாக இருக்குதா? இல்லை, அது இங்கே இங்கே அச்சுறுத்தலாம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய பத்திரிகை ஓனர்கள் ஒவ்வொருத்தர் தானே, அவங்கவுங்க ஒரு பாலிசியில் வச்சுக்குவாங்க, பாலிசியில் போடுவாங்க. நிறையா கவரேஜ் இருந்தாலும் கூட ஒரு தவறான செய்திகளை வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினம் ஓங்கி கொட்டி இருக்கு. என்னையா நீ, உனக்கு கீழே 200 பேர் ஒரு பொது ஊழியர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மேலே நீ மினிஸ்டர் இருக்க, இது அமைச்சராக நீ தொடர விரும்பலாமா? முடியாது. அதெல்லாம் நீங்களாம் கேட்டு சொல்லுங்க அவரை. என்ன நியாயம், அராஜகம்? சாட்சிகளையும் முழுமையாக விசாரிக்க சிரமம் இருக்கிற காரணத்தினாலே மட்டும் உடல்நிலையை கருத்து கொண்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. வழக்கெல்லாம் இன்னும் முடிஞ்சிடல, குற்றமற்றவர் ஒன்றும் சொல்லலை. இதுக்கிடையில் போய் உடனே ஒரு அமைச்சர் ஆவார்னு எங்களுக்கே தெரியலைங்கிற மாதிரி அதிர்ச்சியாக சொன்னாங்களே. அதை பற்றி டிபேட் எடுத்திருக்காங்களா? ஒரு டிவியாவது டிபேட் எடுத்திருக்காங்களா? அதுதான் ஒரு நிலை இங்கே இருக்கிற கிளைமேட். மீடியா கிளைமேட்டுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே முதல்வருக்கு மோடி அவர்கள் அமெரிக்காவிலேருந்து விலங்கிட்டு கூட்டு வந்தாங்க, போய் அப்படி இப்படின்னு எல்லாம் கத்திருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் தான் தவறு செஞ்சவங்கள விலங்கிட்டு தான் கொண்டு போகிறாங்க. போலீஸ் வேலையில் கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் விலங்கு கூட்டு போகிறீங்க? இப்போ கூட ஒரு சின்ன பிரச்சனைக்கு விலங்கு போட்டு கொண்டு போக பெரிய இஷ்யூ ஆச்சு. கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணக்கூடாது பிரச்சனை பண்ணாங்க. அவருக்கு யூரின் போகிற கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விலங்கு போட்டு கொண்டு போகிறதுங்கிறது, குற்றவாளிகளுக்கு விலங்கு போகிறதுங்கிறது எல்லா ஊர்லேயும் நடைமுறை தானே. இப்போ குற்றவாளிகளை தான் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் அனுப்புகிற செக்ஷன் அடுத்து 2-3 வரக்கூடியதெல்லாம் அங்கே குற்றம் புரிந்தவர்கள். ஓகே, எல்லாமும் போதை ஊசி போட்ட மார்க் இருக்கிறவங்க. அவங்கள 150 பேர் 100 பேரை ஒன்றாக்குனா என்ன வேணாலும் செய்வாங்க. போகக்கூடியது இராணுவ விமானம். அப்போ அப்படிப்பட்டவங்களும் நாங்கள் பாதுகாப்பாக, அவங்களுக்கும் பாதுகாப்பு, எங்களுக்கும் பாதுகாப்பு, விமானத்துக்கும் பாதுகாப்பு, அதுக்காக நாங்கள் அப்படி கொண்டு வரோம். இது எங்கள் சட்டத்தில் இருக்குது. அது வந்து ஏலியன்ஸுங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஏலியன்ஸ்னால் என்ன அர்த்தம்னு? சிவிலியன்ஸ் வருவாங்க அடுத்து. ஓகே, விசா நீடிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் தொழிலை விட்டுட்டு போக முடியாமல் கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு இருக்கிறவங்க அடுத்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்கள நீ அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் சிவிலியன்ஸ். ஏலியன்ஸுன்னு தான் உங்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் பெருசாக டிவியில் எடுக்க கூப்பிட்டீங்களே. நேற்று மோடி வந்து ட்ரம்ப்போட எவ்வளோ ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங், ஒரு கேஷுவலான ப்ரெஸ் மீட்டு, 2 பேர் கூட்ட அறிக்கை, கூட்ட பேச்சு, பத்திரிகையாளர்களை ஒன்றா சந்தித்தது, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சந்தித்தது. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தையே மாற்றி அமைக்கிறதுக்கு ஒருத்தரை போட்டிருக்காருன்னா எலான் மாஸ்க்கு குடும்பத்தோட மனைவியோட குழந்தையோட வந்து பிரதமர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அன்பாக அவர் பேசுகிறது பழகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதை இன்றைக்கி டிபேட் எடுப்பீங்களா?
இதுதான் மீடியா கிளைமேட். அதுதான் எப்படி வந்து தேசிய ஊடகங்களை வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கட்டுப்பாட்டோட வச்சிருக்குதோ அதேமாரி மாநிலத்தில் இருக்க அரசோட கட்டுப்பாட்டில் இங்கே இருக்க ஊடகங்கள் இயங்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. இதுவும் கூட ஒரு மீடியா தான். உங்க சிந்தனை அப்படி இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? இல்லை சொல்லுங்க, இப்படிதானே இருக்கு. இல்லை ஒரு தொடர் குற்றச்சாட்டு பாஜக. உங்க சிந்தனை பொய்யானவை, கற்பனையானவை. ஓகே, இல்லை அதுதான் இயல்புன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து சில ஆதாரங்களோட ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை நீங்கள் சொல்கிறது நான் சொல்ல வரேன். இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னதுலாம் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? மாநில அரசை வந்து இப்படி பண்ணும்போது மத்திய அரசாங்கம் இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு எந்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ண இல்லை. அப்படி கண்ட்ரோல் பண்ணால் எல்லா இடத்துலையும் பேசத்தானே செய்வாங்க. அதெல்லாம் பேசுகிறேன். நான் சொல்கிறேன், சில சம்பவங்கள்லாம் நம்ம தூர வைக்கிறோம், சில சம்பவங்கள்லாம் கையில் எடுக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் சிவகங்கையில் 7 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் பட்டு 4 பேரை கைது பண்ணுறான். கிருஷ்ணகிரியில் ஒரு மாணவியை 3 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பம் அடைகிற சூழல் இருக்குது. இதை நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் காஷ்மீரில் உண்ணாவால் ஒரு சிறுமிக்கு தொந்தரவு ஆகிப்போச்சு அப்படிங்கிறத இங்கே நம்ம டிபேட் எடுப்போம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க தானே சரிங்க, ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் கவனிக்க தானே சரிங்க. அப்போ உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் உண்மையிலே இயற்கையாக மனச்சாட்சிப்படி என்ன நினைச்சா அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி தொட்டநாளில் ஒரு விஷயத்துக்கு வரேன். நீங்கள் தொடர்ந்து வந்து திமுக ஃபைல்ஸ் 1, 2 வெளியிட்டீங்க, ஆளுநர்கிட்ட கொண்டு போய் பெரிய பெட்டி கொண்டு போய் கொடுத்தீங்க. ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஆதாரப்பூர்வமான எல்லா தகவலுமே இருக்குது, எல்லாமே இது பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. மத்தியில் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கீங்க. ஏன் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்கிறீங்க? ஒருவேளை அவர்களோட பேரம் பேசுவதற்கா அல்லது அவர்களோட மிரட்டுவதற்காக இந்த மாதிரி கொண்டு வரீங்களா? ஒவ்வொரு இஷ்யூவை கொண்டு வரீங்களா? பேரம் பேசுறதுக்கெல்லாம் வெளியிட்டு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிடாம கூட பேரம் பேசுறவங்க பேரம் பேசுவாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லா ஆதாரங்களையும் வைத்து கொண்டு தான் நாங்கள் புகார் கொடுத்தோம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்சம் இன்னைக்கு இங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா அந்த நடவடிக்கை உயிருள்ளதா இருக்காது. உண்மையான விசாரணை கலந்த பிறகு போனது எப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. நீங்க மத்திய அரசோட விசாரணை குழு அமைப்பு மூலியமா தான் நீங்க எடுக்க போறீங்க, விசாரிக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இதுல ஒரு தயக்கம்? ஏன்னா கொண்டு போய் கொடுக்குறீங்க, அந்த நேரத்துக்கு ஒரு ஷோக்காகவா இல்ல மக்கள்கிட்ட அந்த மாதிரி பண்றாங்க, தொடர்ந்து அதை முடிக்க மாட்டேங்கிறீங்களே. அது மட்டும் இல்ல, 3வது இருக்கு. சில கேஸ் எல்லாம் 17 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் முழுமையான அடிப்படை ஆதாரத்தோட தான் தலைவர் ஃபைல் 1, 2 வெளியிட்டாங்க. அடுத்த ஃபைலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இதனுடைய சூட்சுமத்தை தான் நேற்று திருவான்மையூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் சொன்னார். திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களையும் சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சும்மா சொல்றதா? அதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. இதோட 3வது நீங்க கேட்கறதுனால அவசரப்படுத்துவோம். தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா அதெல்லாம் வெளியிடப்படும். அப்ப இது வந்து மக்கள் மேல வந்து ஒரு அக்கறைக்கு கிடையாது, எங்களோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. மக்கள் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இதை பத்தி பேசுறோம். இல்ல, அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க தேர்தல் நேரத்தில் தான் நடவடிக்கைக்கிறீங்க. அப்ப அந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்டெண்ட் காட்ட போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறனா தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் பாருங்கன்னு சொன்னேன். நிச்சயமா நம்ம கொடுத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே பொய்யானவை இல்லை. ஒரு சிலர் வேணா அவதூறு வழக்கு போடுறதா சொல்லலாம். எல்லாருமே பேசாம தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் நேற்று காந்தி அமைச்சருக்கு அந்த நூல் விஷயத்தை சொன்னார். ஒரு வேஷ்டியில் எவ்வளோ பாலிஸ்டர் கலந்துக்கிறது, என்ன கலந்துக்கிறதுன்னு. அதை விட மிகப்பெரிய ஊழல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு கூட ஒரு தகவல் தலைவருக்கு வந்திருக்கு. அது முக்கியமாக மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையில் அவங்க செய்த தவறு. அதை என்ன சீக்கிரம் வெளியிடுவார். இப்படி ஒவ்வொரு தவறுகளும் எங்கள் கவனத்துக்கு வரும்போது ஏன் வெளியிடுறோம்? அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்றதுக்கு மட்டுமா? திருந்தணும், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம். அதுக்கு தண்டனை நிச்சயமா. நீங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து சின்ன ஒரு இது செஞ்சாலே, ஒரு திருட்டு செஞ்சாலும், ஒரு பிட் பாக்கெட் அடிச்சாலும் அவனை கூட்டிட்டு போய் 3 வருஷம் 4 வருஷம் ஜெயிலில் போட வைக்கிறீங்க. இது என்ன வைக்கிறீங்க? இப்போ சாதாரண குடிமக்களுக்கான இருக்கிற தண்டனை தானே, அவரும் சாதாரண குடிமக்கள் தானே. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த தண்டனை இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய தண்டனை கிடைக்குங்க. இதுக்கு பின்னாடி தான் ஒன்று வருது என்னன்னா, ஒரு வேளை வந்து இங்கே பேர அரசியல் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லை. நீங்கள் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க மேலே போடப்பட்ட ஊழல் தடுப்பு பிரிவு வழக்குகள் எல்லாத்தையுமே இவங்க இஷ்டத்துக்கு கேம் ஆடி ஒரே நாளில் 800 பக்க சாட்சிகளை படித்து உடனே விடுதலை பண்ணுற காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்களா? 4 அமைச்சர்கள் மேலே அதெல்லாம் திருப்பி உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன் வந்து வழக்கெடுத்து பண்ணுறாருல. அந்த மாதிரி இந்த நேரங்களில் வெளியிட்டு இவங்க ஆளுங்கட்சி அதற்கு இடையூறாக இருந்துடக்கூடாதுங்கிற திட்டமாக கூட இருக்கலாம். அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எடுத்தா மகிழ்ச்சி, எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நிச்சயமாக நடக்கும். இப்போ சமீபத்தில் சொல்லும்போது 1 வருஷம் கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவங்க கட்சிக்கு வந்து ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு, 70,000 பூத்துகள் அமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன்னிலைப்படுத்திருக்காரு.
இத்தனை வருஷமாக பாஜக தமிழகத்தில் இருக்குது, ஏன் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் இன்னும் ஈடுபடல? பாவம் நீங்கள் எங்கள் கட்சியில் இருந்ததுன்னு தெரியும். மொத்தம் 68,000 பூத்தில் 54,800 பூத் கமிட்டி போட்டிருக்கு. பேப்பரில் அது இல்லை, அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் போடாமையா கூட்டணி கட்சியோட 80 லட்சம் வாக்குகளை பெற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அந்த பூத்து கமிட்டிக்கு நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க பாஜகக்குள்ள. அப்போல்லாம் தகவல்லாம் வெளியில் வந்தது, செய்திகள் வந்தது, பூத்து என்ன அமைக்க முடியாமல் இருக்குது, ஒரு 10,000 15,000 பூத்து தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்லாம். இல்லை இது ரொம்ப ரொம்ப தப்பான தகவல். சில கட்சிகள் எல்லாத்துக்குமே 68,000 பூத்தில் அமைக்க முடியாது. அது திமுகவுக்கும் கிடையாது. விஜய் மட்டும் எப்படி அமைப்பார்? யாருக்குமே அமைக்க முடியாது. சில ஏரியா முழுக்க இப்போ போயஸ் கார்டனில் பூத்தில் யார் கிளை அமைப்பா? அப்போ அதிகாரம் படைத்த மக்கள், வசதி படைத்த மக்கள் பகுதியில் வாழ்கிற பூத்துலெல்லாம் 2 பூத்து 3 பூத்து இருக்கும். அங்கெல்லாம் கிளையே போட முடியாது. அதே மாதிரி பாஜகவுக்கு சில இது இருக்குது. சில ஏரியாக்களில் நம்ம பூத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் 58,000 பூத்து நாங்கள் போட்டுருக்காங்க. 68,000 பூத்துன்னு சொல்லலை, சாரி 54,000 பூத்து போட்டிருக்கு. 50 உறுப்பினர் தேர்ந்தெடுத்தால் தான் பூத்து. சில இதில் 20 பேர் 30 பேர் இருக்கலாம், சில இதில் 100 பேர் 110 பேர் இருக்கலாம். செல்வாக்கான இதில் செல்வாக்கு குறைவாக இருக்கிற இடத்துல, ஆதரவு குறைவாக இருக்கிற இடத்துல 20 பேர் 30 பேர் இருக்கலாம். ஆனால் அதை வச்சு நம்ம ஓட்டு வீதத்தை கணக்கிட முடியாது. நீங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழ் மாற்றம். நீங்கள் உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் தான் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது, கொங்கு மண்டலத்தில் தான் செல்வாக்கு இருக்குங்கிறதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி அதே ஈக்குவலாக சென்னையில் இருக்குது. 26.4% தென்சென்னை பார்லிமெண்ட். யோசிச்சு பாருங்க, 26.4. இன்னைக்கு மத்திய சென்னையில் 23.6. இங்கே மத்திய சென்னையில், வட சென்னையிலே 12.55. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. வேளச்சேரியில் 52,000 ஓட்டு பிஜேபின்னா ஏடிஎம்கே 21. 80,000 ஓட்டு சோழிங்கநல்லூர்னா அவங்க 40. டி நகரில் 45,000 பிஜேபினா ஏடிஎம்கே 19. இந்த மாதிரி தலைகீழ் மாற்றம். 12 பார்லிமெண்ட்டில் நம்ம எப்படி 2வது இடத்துக்கு வந்தோம்? 81 சட்டமன்ற தொகுதியில் எப்படி நம்ம கூட்டணி 2வது இடத்துக்கு வந்துச்சு? அப்போ அடுத்த கூட்டணிங்கிறது நீங்கள் அழைக்கிறது தான், மற்றவங்க அழைச்சி நீங்கள் போகிறது மாதிரி இருக்காது. நிச்சயமாக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் 26ல் கூட்டணி ஆட்சியில் இருக்கும், இடம்பெறும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இல்லை அதுதான் நீங்கள் அமைக்கிறதா தான் இருக்கும், நீங்கள் யாருக்கு கூட்டணிக்கு போக மாட்டீங்க அப்படி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இது. தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இந்தியா பூரா இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் சூட்ட போகிறது இல்லை. நாங்கள் இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டும் கூட்டணி ஆட்சி அமையுங்கிறது தான் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கடைசியாக கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ். திடீர்னு செங்கோட்டையன் இப்படி பேச விட்டுருக்கீங்க, ஏன் வந்து அதிமுகவோட இது பண்ணுறதுக்கு ஏன் மறுபடியும் அவர் இன்னொரு ஓபிஎஸ்ஸா? பாவம் ஆகுது, அது ஓபிஎஸ்ஸை தான் கேட்கணும். ஓபிஎஸ் அவரும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்களான்னு. இப்போ பொதுவாக வந்து இதுதான் சொல்கிறாங்க, ஏன்னா நல்லா இருக்க கட்சியை மறுபடியும் வந்து இப்போ இந்த சின்ன ரெட்டலை சின்னத்துக்கான ஒரு விவகாரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதனால் வந்து இப்போ செங்கோட்டையனை மறுபடியும் ஓபிஎஸ் போல் பாஜக செங்கோட்டையன் இப்போ வர கையில் சார் அவங்களை பொறுத்த வரைக்கும் 2-3 கேஸ் தொடர்ந்து நடக்குது. சசிகலா ஒரு அறிக்கை, டிடிவி ஒரு அறிக்கை, ஓபிஎஸ் ஒரு அறிக்கை, இதுக்கெல்லாம் எதிராக இபிஎஸ் அறிக்கை, உதயகுமார் பேச்சு, சிவி சண்முகம் பேசுகிறது, ஜெயக்குமார் பேசுகிறது, தொடர்ந்து இந்த 3 வருஷமாக அந்த வேடிக்கையை நம்ம பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கோம். இது அவங்களுடைய குடும்ப சண்டைங்க, உள்கட்சி சண்டைங்க. 4.5 வருஷம் அதிகாரம் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருந்தாங்கல்ல, அதிகாரம் போன பிறகு எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா? இது மக்களோட கேள்வி. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நமக்கும் பாஜகவுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, இதே தான் வந்து செங்கோட்டையனோட குரலா அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்ப சொல்றீங்க செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, ஒன்றுபடணும். நான் மறுபடியும் சொல்றேன், அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அதுல தான் சந்தேகம் வருது. அது ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுன்னு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லி வச்ச ஒரு முதுமொழி. அதை எடுத்து அப்பப்போ எல்லாரும் செட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை நான் செங்கோட்டையன் சொன்னானா நான் சொன்னான்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல, 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறது இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செங்கோட்டையன் அவர் வாழ்க்கைக்கு சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கைக்கு சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தானே சொல்கிறேன். இதை வந்து அவருடைய குரலை நான் எதிரொலிக்கிறேன். எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? அதிமுகவோட குடும்பத்துக்குள்ள பாஜகவும் இருக்குது, இல்லை பாஜகவோட குடும்பத்துக்குள்ள அதிமுகவும் இருக்குது அப்படி எடுத்து எல்லாமே நம்ம பூமியில தான் வாழ்கிறோம். அவர் ஏதோ புரட்சி தலைவர் படம் இல்லை, புரட்சி தலைவி படம் இல்லை அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. கட்சிக்குள்ளேயே விளக்க சொல்கிறாங்க, இது நம்மளுடைய விழா இல்லை,
விவசாயிகள் சங்க நடத்துகிற விழா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். இதை மீடியாவில் பாஜக அதில் எப்படி சம்மந்தப்படுது, எங்கே சம்மந்தப்படுது, ஏன் சம்மந்தப்படுது? விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாலும் பாஜக இருக்கிறீங்க, செங்கோட்டையை வந்து பேசினாலும் பாஜக காரணம், ஓபிஎஸ் அறிக்கை கொடுத்தாலும் பாஜக. அப்போ அவங்களாம் ஒன்றுமே இல்லையா? அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கார், ஓபிஎஸ் இன்னும் இங்கே தான் இருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. அந்த ஏடிஎம்கேடைய அறிக்கைகள், ஏடிஎம்கே சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் அவருடைய கருத்து தான். நம்ம கூட்டணிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கூட்டணிங்கிறது தேர்தல். பாஜக எப்படி பார்க்குது, இவர்களுக்குள்ள இருக்கும் சண்டையை எப்படி பார்க்குது? இப்போ எல்லாரையும் போல நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை எல்லாரும் போல நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு என்னங்க பண்ண முடியும்? ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து துணை முதல்வரானார், இன்னொருத்தர் முதலமைச்சராக இருந்து துணை முதல்வரானார், ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து இப்போ மறுபடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அன்னைக்கு ஒரு கை கொடுத்து ஒற்றுமையை சேர்த்து வச்ச மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கிறதா பாஜக தரப்புல? அது எப்படி நடக்க முடியும்? அது நம்ம செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள முடிவு எடுக்க வேண்டியது அவங்க 2 பேரும் தான், அவங்க கட்சி தான். உதயகுமார் ஒன்று சொல்கிறாரு, செங்கோட்டையை ஒன்று சொல்கிறாரு, இப்போ ராஜன் செல்லப்பா ஒன்று சொல்லியிருக்கிறார். அவரும் முக்கிய தலைவர் தானே மதுரையில். அவர் என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு 6 மாதம் பொறுமையாக, அதில் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், 6 மாதம் பொறுமையாக இருங்க. நாங்கள் இபிஎஸ் பேசுகிறோம், தேர்தலுக்கு முன்னாடி 9 மாதம் 10 மாதம் இருக்குது, 6 மாதம் பொறுமையாக இருக்குன்னா அவங்களுக்கு இதுக்கு பாஜக காரணமா? ராஜன் செல்லப்பா சொல்கிறதுக்கு சொல்லுங்க. நீ என்னதான் சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் இங்கே பாஜக, திமுக காரங்க சொல்கிற மாதிரியே நீங்களும் சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம் கிடையாது. ஒய்பிரிவு பாதுகாப்புக்கும் பாஜக தான் காரணம். அதே முனிசாமி ஒரு பக்கம் ரொம்ப பெருந்தன்மை, ஒரு செலிபிரிட்டிக்கு ஏதாவது ஆபத்துனா இவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறத நான் வரவேற்கிறேங்கிறாரு. அடுத்து அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து இது வந்து விஜயை வளைச்சி போட செய்கிறாங்களா, கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஐபி ஒரு ஆய்வு செய்து யாருக்கு என்ன வேணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். தனிப்பட்ட மனிதருக்கு கூட சில பேருக்கு ஒய்பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க. அவர் செலிபிரிட்டி, அவங்களுக்கு என்ன தகவல் வந்ததோ, என்ன அடிப்படையில் அதை செய்கிறாங்களோ தெரியாதுல்ல. அது அவங்க முடிவு பண்ணி மத்திய உள்துறை எடுக்கிற முடிவு. ஓகே, நம்ம ஆரம்பத்திலே பேசின மாரி இந்த லஞ்சம், இந்த ஒழிப்பு, இது மாதிரியான விஷயங்கள், மக்கள் பிரச்சனை, இது எல்லாமே பாஜகவுக்கு கை கொடுக்காதனால தான் மறுபடியும் 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 மதவாதம் அப்படிங்கிறத தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு பெரும் விமர்சனம் வைக்கப்படுது. மதவாதம்னா என்ன? அப்போ உங்களுக்கு வந்து இல்லை தவிர இல்லை மதவாதம்னா டெஃபினிஷன் என்ன உங்கள் பார்வையில்? மதவாதம்னா ஒரு மதத்தை மேலே அதீத பற்று வச்சுக்கிட்டு அதை மூலிமா வச்சு அரசியல் ஆதாயம் பெறுறதோ, அல்லது அடுத்துக்கு அதவே எப்படி சொல்ல ஒரு பிரச்சனைக்குள்ளாக்க வச்சுட்டே இருக்கிறது. ரெண்டாவது மூணாவதுல விட்டுருங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? ஒரு மதத்தின் மீது பற்று வைத்திருக்கீங்க. 15% 2ஆக பிரிங்க, ஒரு 8 ஒரு 6 அவங்க பேரில் கட்சி நடத்துகிறாங்க, அந்த கட்சியோட கூட்டணியில் வச்சுக்கிறோம், அவங்க விழாக்களுக்கு போகிறோம், நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம், அவங்க பழக்க வழக்கங்களை குறை சொல்கிறதில்ல, பண்பாடை குறை சொல்கிறதில்ல, அவங்க தெய்வத்தை வணங்குற வழிகளை குறை சொல்கிறதில்ல, அவங்க தெய்வங்களை குறை சொல்கிறதில்ல. ரைட் தானே? அதை நானும் வரவேற்கிறேன். நானும் குறை சொல்ல மாட்டேன், பிஜேபியும் குறை சொல்லாது. ஏன்னா பிரதமர் பங்களாவிலே கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க, ரம்ஜானுக்கு பெரிய தர்காக்கெல்லாம் போகிறாரு பிரைம் மினிஸ்டர். நாங்களும் இங்கே இடத்தால போன வட்டம் 32 இடத்துல ரம்ஜான் நோம்பு திறந்தோம். எங்களுக்கும் அதில் இதில்லை. அதே நேரத்தில் 85% வாழக்கூடிய இந்து மக்களை பண்பாட்டை சீரழிப்பேன், கேலி செய்வேன், கிண்டல் செய்வேன், குறை சொல்வேன், காமெடி பண்ணுவேன், கல்யாணத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை கூட அந்த மந்திரம் ஓதுறதை கூட நான் கிண்டல் கேலி பண்ணுவேன், கையில் பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு இது பொம்மைம்பேன். எது மதவாதம்? நீங்கள் செய்கிறது மதவாதமா, நாங்கள் செய்கிறது மதவாதமா? தப்பான போக்கை சீக்கிரம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை தள்ளி நிற்க சொல்ல தான் போகிறாங்க, வேடிக்கை பாருங்கள். இல்லையே அது எதுவுமே பண்ணாத தொடர்ந்து அவங்களுக்கு தானே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கருத்து கணிப்பு கூட 5% கூட தான் இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா 27 வருஷம் டெல்லியில் ஆட்சிக்கு வரல, இப்போ திருப்பி வரலையா? அதான் 27 வருஷம் மக்கள் உங்களை கைவிட்டாங்க, இனிமேல் சட்டமன்றத்துக்கு உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஆம் ஆத்மி தான் இல்லாட்டி காங்கிரஸ் தான் சொல்ல முடிஞ்சதா? 62 இடங்கள், 70ல் 62, அதுக்கு முறை 70ல் 67, பாஜக 3, இந்த முறை பாஜக 8, போன சட்டமன்றத்தில் காங்கிரஸ் 0-0. இப்போ அப்படியே 48, 22, 0 காங்கிரஸ். இந்த மாற்றம் வரலையா? திமுக பெர்மனண்டா இருந்துச்சா ஆட்சியில்? 25 வருஷம் வனவாசம் அனுப்பலையா மக்கள்? அது எவ்வளோ நாள் ஆகும்? 1 சீட் 2 சீட் ஜெயிக்க வச்சு வேடிக்கை பார்க்கல திமுகவை. இன்னைக்கு அவங்க உறுதியாக இருக்காங்களா கூட்டணியோட? எப்போதான் சார் உறுதியாக இல்லை?
கூட்டணியோட இன்னைக்கு உறுதியா இருக்காங்க. அன்பு உடன்பிறப்பே தயாராக இரு, தேர்தல் வருது. மக்கள் நல அரசு இருக்காங்க, எல்லாருக்குமான அரசா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வீட்டுல என்ன அரசா இருக்காங்க? நீங்க வெறும் உங்க என்ன அரசுங்க? இப்ப நீங்க சொல்ற என்ன இலவச பஸ்? 85% மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். ஆட்சி வேற, ஆட்சிக்காக நாங்க பேசல. நாங்கள் எல்லாரும் தெய்வத்தை நம்புறவங்க. எங்க பழக்கம் இது, எங்க குடும்பம். இல்ல அந்த மக்களும் இங்க நம்புறாங்க, தமிழக மக்களும் அப்படி நம்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரியே கணக்கு வச்சுக்கிட்டாலுமே அந்த 85% நம்புறவங்க எல்லாம் அரசியல் ஓட்டு போடணும் அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு புரியணும். பிள்ளையார் உருவத்தை கையில வச்சுட்டு இது பொம்மைன்னு சொல்ற துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு பிள்ளையார கும்பிடுறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருமங்கலம் மலையில உட்காந்து நான் பிரியாணி தின்னுதான் தெரிவேன், நீ எல்லாம் கண்ணை கசக்கிட்டு உட்காருக்கடா, உங்களை கேள்வி கேட்க நாதி கிடையாது அப்படின்னு நான் அப்படிதான் சாப்பிட்டு போட்டா போடுறாங்கல்ல. அப்ப முருகனுக்கு காவடி எடுக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க தான் போயிட்டு இத்தனை வருஷமா காலங்காலமா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஒரு சென்சேஷன் ஆச்சு, பிரச்சனையாக்கி இதுல ஏன் ஒரு அரசியல் பண்ணணும்? வருஷம் நவாஸ்கனி போய் பிரியாணி சாப்பிட்டு போட்டா போட்டுட்டு இருக்காரா? இல்ல வருஷமா நடந்துட்டு இருக்க விஷயம். அந்த உள்ளூர் மக்கள் சார் இது ஏன் நீ செய்யற, இதை ஏன் அரசியலாக்குற? உன்னை யார் இப்படி செய்ய சொன்ன? நவாஸ்கனி எம்பிய இந்த மாதிரி கூட்டி போய் பார்க்க சொன்னது யாரு? அங்க இருக்கிற மலையில எல்லாம் பச்சை பையன் நடிக்க சொன்னது யாரு? சரி பிரியாணி உட்காந்து தின்னுட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட சொன்னது யாரு? அப்ப எல்லா இந்துக்களும் வெக்கப்படட்டும் நீ போடுறீங்களா? அப்ப யாரு போட சொல்றாங்க? வேதனை தெரியாது. அப்புறம் அதான் மதவாத அரசியல் பண்றவங்க நாங்களா? நான் என்னன்னா அங்க வந்துட்டு காலங்காலமா அவங்க எல்லாரும் சார் காலங்காலம் கீழங்கோளம்லாம் இல்லை சார், அங்க இருக்க மக்கள் அது நீதிமன்றத்தில் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆத்திரம்? இல்ல எனக்கு ஒரு ஆத்திரம் இல்ல. நமக்கு என்னன்னா அங்க மக்கள் வந்து மாமா மச்ச முறையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். இவங்க வந்து பிரிக்கிறாங்க எல்லாம் இது பண்றாங்கன்னு சொல்றதுனால தானே அந்த கேள்வி வருது. உடனே வந்துட்டு மதவாதத்தை எடுத்துட்டு வந்துட்டு அதை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணா வாக்கு வாங்கலன்னா எப்படி அது முடியும்? அட முட்டா பசங்களா, ஸ்ரீரங்கத்துல கோயிலுக்குள்ள லட்சக்கணக்கான பேர் உள்ள போயிட்டு வர்றான், வெளியில வந்த உடனே நீ கடவுளை கும்பிட்டு வரியாடா, நீ முட்டாள்றா, நீ காட்டுமுறாண்டி நீ எழுதி வைக்கிறதா தமிழகமா? இதை கேட்டா உடனே மதவாதம். அது எடுக்க முடியல. உங்களுக்கு வெக்கம் அல்லது எழுதுறதுக்கு எடுக்கவே முடியல. அப்ப நீ எடுக்க முடியல. எடுக்க முடியற காலம் வரும். சிலையை எடுத்து தூக்கி குப்பையில போடுறது இல்ல, முஜிபுர் ரஹ்மான் வீட்டை எரிக்கிற மாதிரி, லெனின் சடையை உடைக்கிற மாதிரி அதை எடுத்து நீ எங்க இந்த கொள்கையை கடைபிடிக்கிறியோ அங்க வச்சுக்க. அதுதான் அண்ணாமலை தெளிவா சொன்னார். அறிவாலயத்துக்குள்ள இப்படி எழுதி வச்சுங்கப்பா, பொதுமக்கள் கூட்ட இடத்துல, காவடி தூக்குற இடத்துல, கும்புற இடத்துல, விரதம் இருக்கிற இடத்துல, அதுதான் இப்ப இதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி எழுதுறது தான் நீங்க விரும்புறீங்களா? இதுதான் சொல்ல வரேன். இதை கூட ஒரு பாஜகவை நடத்த முடியாதப்ப எப்படி மக்கள் அவங்க நம்புவாங்க? சும்மா நீங்க எப்படி பேசினா அப்படி வர்றீங்க, அப்படி பேசினா மதவாதங்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்க போய் சிலையா உடைக்கலன்னு கேக்குறீங்களா? ஆமா, அப்ப நீங்க சொல்றீங்க உங்களால ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி இவ்வளவு பேர் நீங்க சொல்ற? அது மக்கள் மன்றத்துல கோரிக்கை வைப்போம், மக்கள் மன்றத்துல மக்கள் தீர்ப்பு போடுவாங்க, அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அப்ப இந்த விஷயத்தை மக்களுக்காக நீங்க எல்லாரும் ஒண்ணு மூடி மறைக்க விரும்புறீங்க. பால் விலை உயர்வுக்கு முதல் போராட்டம் பிஜேபி தான் பண்ணுச்சு. மின்சார கட்டண உயர்வுக்கு எல்லாரையும் மாதிரி ஒரு ஊர்ல அறிக்கை கொடுத்துட்டு நடத்தல, எல்லா மண்டல்லையும் போராட்டம். ஒரே நாள் தமிழகம் முழுவதும் இருக்கிற 1120 மண்டல்லையும் போராட்டம் பண்ண கட்சி பாஜக. எல்லா மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்றோம். ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு எல்லா போராட்டத்திலும் நம்ம கலந்துக்கிறோம். கேஸ் விலையை குறைக்கல அப்படிங்கிறதுக்கு போராட்டம் பண்ணோம். என்ன போராட்டம் பண்ணல? என்ன போராட்டம் பண்ண நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு உடனே திருப்பரங்குன்றம் மலைக்காக போய் போராடுறீங்க. இப்படி பாஜக மேல முத்திரை குத்த துடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, பாசிச கூட்டம். அந்த பாசிச கூட்டத்திற்கான கேள்வியை நீங்க எதிரொலிக்கிறீங்க. ஓகே ஓகே, இவ்வளவு மக்கள் மேல உங்க மேல நம்பிக்கை இருக்காங்க, மக்கள் உங்களோட இருக்காங்க அப்படின்னு சார். அதனால சார் 80 lakhs மக்கள் சார். இன்னைக்கு பார்த்தா ஏடிஎம்கே ஒரு கோடி, பாஜக கூட்டணி பாமக கூட்டணி 80 லட்சம், சீமான் ஒரு 30 லட்சம், ஏறத்தாழ 1.80 2 கோடியே 10 லட்சம் பேர் திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கும் போது அதே ஒன்று சேர்ந்தா திமுக அனுப்பிச்சிடலாம். அது ஒன்று சேரலங்கிறது வேறங்க. உங்களுக்கு எதிர்ப்பு இவ்வளோ இருக்கு. இந்த எதிர்ப்போட பெர்சன்டேஜ் எப்போ வேணாலும் கூடும். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அப்படி இருந்து ஏன் வந்து ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிங்க? தேர்தலா? ஈரோடு கிளை இடைத்தேர்தல் அது சும்மா ஈரோடு இடைத்தேர்தல்ங்கிறது திமுகவுக்கு கிளை தேர்தல் மாதிரிங்க. அது ஒரு கடை தேர்தல் இல்லை, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கட்சியினோட போர்க்களம்ங்கிறது அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் திருமங்கலத்திலிருந்து இந்த இடைத்தேர்தல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இருந்திருப்பீங்க திருமங்கலம் தேர்தல் அப்பெல்லாம். ரொம்ப கஷ்டங்க.
அதெல்லாம் வெக்கப்பட்டு தான் நிற்கணும். நீங்கள் வந்து ஒரு 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 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 250 கோடி செலவழிப்பாங்க. இது வந்து ஒரு மாநில கட்சி சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடியது, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அப்போ தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? தேர்தல் ஆணையம் என்னங்க செய்வாங்க? தேர்தல் ஆணையம் டெல்லியில் உட்காந்து அதிகாரி அப்போ அங்கே வந்து அப்போ டெல்லியில் இருந்து எதற்காக அந்த தேர்தல் நடத்தணும், எதற்காக அவளை செலவு செய்யணும், எதற்காக மக்கள் வரி பணம் அவளை எதுக்கு வீண் பண்ணணும்? அது சட்டம். வீண் போகக்கூடாதுங்கிறது தான் யாராவது ஒரு தேர்ந்தெடுத்து. அப்போ தேர்தல் அதுக்காக தான் தேர்தல் நடத்துகிறாங்க. ஒருத்தர் தேர்ந்தெடுத்துறாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதை பற்றி கருத்து தான் சொல்ல முடியும், அவ்வளோதானே. தேர்தல் வேண்டாம், இது அநியாயம், நாங்கள் எதிர்த்தோமா? அரசியலமைப்பு சட்டப்படி இடைத்தேர்தல் நடக்குது, நிற்கிறாங்க, விரும்புகிறவங்க ஜெயிக்கிறாங்க, முறைகேடாக நடக்குதுன்னு தெரியுதுங்க, பணம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. எனக்கு இல்லைங்க, எனக்கு இல்லை, பேட்டி எடுக்கிற உங்களுக்கே தெரியல, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு அரசியல் கட்சியா தேசிய அது நீதிமன்றத்துக்கு போனால் கூட செல்லாது. இங்கே வந்து நடக்கிறதுல எல்லா பிரதான கட்சிகளும் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சீமான் தனியாக நின்று கொஞ்சம் ஒரு 900 ஓட்டில் டெபாசிட் போச்சு, அதை பெருசாக அவங்க மகிழ்ச்சியாக கூத்தாடுறாங்க. ஒரு தனி மனிதன் இவ்வளோ பெரிய வாக்குகள் பெற்றது கூட பாராட்டத்தக்கத்தான். ஒரு பக்கம் 10 பேர் கயிறு இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் ஒரு ஆள் நின்று கயிறு இழுத்திருக்கிறாரு. இடைத்தேர்தல் என்பது கடை தேர்தல். இதில் தேர்தல் ஆணையத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவு தான் போட முடியும். இங்கே இருக்கிற கலெக்டர் இருக்காரு, இங்கே இருக்கிற ரெவன்யூ அதிகாரி எல்லாருமே அவங்க தான் தேர்தலை பார்க்குறாங்க. எல்லா மந்திரிகளும் போய் பார்ப்பாங்க. அப்புறம் அதிகாரி யார் முகத்தை பார்ப்பாங்க? பார்த்து நாளைக்கு இருக்கணும்ல. இப்போவே இந்தியாவிலேயே அதிகமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். டெய்லி 3 நாளைக்கு ஒரு வட்டம் 38 அதிகாரிகள் மாற்றம், 28 ஐபிஎஸ் வருதா இல்லையா? நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க. அப்போ எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் தான் இருப்பாங்க. இந்த தேர்தல் வேண்டாம்னு முடிவு பண்ணோம். 2026 பாஜக தலைமையிலான தேர்தலில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க போகிறீங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் அடுத்து பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பரவிட்டு இருக்குது. அது உண்மைதானா? கருத்துங்கிறதே பரவத்தான் செய்யும். அந்த கருத்து எந்த அளவுக்கு சரியானது உண்மையானதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தனிநபர்கள் கட்சி போல் இல்லை. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி யார் இடம்பெற வேண்டும், எப்படி இடம்பெற வேண்டும், என்ன பங்கு வேண்டும், என்ன உரிமை வேண்டும், பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, எந்த கட்சியோட கூட்டணி சேர்வது, எல்லாமே எங்கள் தேசிய தலைமை தான். மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மிக நெருக்கத்தோடு இருக்கிறார் தலைமையில். அவர் தலைமையும் கலந்து இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நிச்சயம் வழிகாட்டுவார்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி கருத்து பரவல், கருத்து பறக்கிறது, கருத்து மூடி மறைக்கிறது எல்லாமே அது வதந்தியாக தான் இருக்கும். அது எல்லாரும் யூகத்தை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு யாரையுமே சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, 47%லேருந்து திமுக செல்வாக்கு 52 ஆயிருக்குங்கிறது. எப்படி எல்லா செவிலியர்கள், சத்துணவு ஊழியர்கள், மக்கள் நல பணியாளர்கள், மருத்துவ சங்கம், டாஸ்மாக் சங்கம், மின்சார வாரிய ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஜாக்டா ஜியோ, அந்த ஜியோ, எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அரசு ஊழியர்கள் மட்டும் திமுக கிடையாது. அவங்க வந்து எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது கூடி இருக்கலாம். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. போராட்டத்தை நான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் அரசு எதிர்த்து போராடுறாங்க. எங்களுக்கு கொடுத்த நீங்கள் சொல்கிறீங்க 47% எப்படி 52% ஆனதுன்னு கேட்குறீங்களா, கேள்வி கேட்குறீங்களா? அதை சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் மட்டுமே திமுக கிடையாதுல்ல, எளிய மக்களும் இருக்காங்க. எளிய மக்களுக்கான பல நல்ல விஷயங்கள் செஞ்சு. எளிய மக்கள் 1,84,00,000 ரேஷன் கார்டுக்கு நான் கொடுக்குறேன். முதல்ல 2,14,00,000, அதில் வந்து வருமான வரி கட்டுறவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கழிச்சா கூட ஒரு 2,10,00,000 பேர் கட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் 1,10,00,000 பேரை கொடுத்துருக்கீங்க. 50% பெண்களுக்கு இன்னும் கொடுக்கல, கோவத்தில் இருக்காங்க. நான் சொன்ன எல்லாருமே மக்கள் தானே. மக்கள் நல பணியாளர்களாம் திமுக கிளை செயலாளர் மாதிரி இல்லைங்க தேர்தலுக்கு வேலை பார்த்துருக்காங்க. 5 பீரியடாக வேலை பார்த்து ஏமாற்றிருக்காங்க, கொந்தளிக்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து உங்களெல்லாம் வந்து அவர் ஒரு பேட்டி எடுக்க சொல்கிறேன், பல பேரை அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் இங்கே உட்கார வச்சவங்களை எடுத்து போடுங்க. அவங்கள சார்ந்து ஒரு தனிநபர் பேட்டி கொடுக்கறதில்ல, அவங்கள சார்ந்து பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. என்ன நகை கடன் தள்ளுபடி பண்ணியாச்சா, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியாச்சா, தலைவர் அறிக்கையாக கொடுக்க பதில் இல்லையே. இன்றைக்கும் கல்வி அமைச்சருடைய ஊரில் மரத்தடியில் வச்சு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? கேட்டால் உலகத்திலே நாங்கள் தான் பெரிய அரசு அது இதுன்னு சொல்கிறீங்க. 2 வருஷமாக ஒரு பிள்ளைங்களை வந்து மரத்தடியில் வச்சு சொல்லி கொடுப்பீங்க. அப்போ மழை பெஞ்சா ஸ்கூலை கேன்சல் பண்ணியிருப்பீங்க. பக்கத்தில் எங்கேயாவது ஒரு வீடையாவது வாடகைக்கு எடுத்து அங்கே நடத்தக்கூடாது ஸ்கூலை, இதை கட்டி முடிக்கிற வரைக்கும். இதுதான் நம்ம ஆட்சி. நல்ல திட்டங்கள் எதையுமே பயன்படுத்துறது இல்லை. விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு மோடி.
7.5 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தை வேணான்ட்டு உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் வைத்தறிச்சல் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தேர்தலில் ஒவ்வொன்றும் எதிரொலிக்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிச்சயமா. இறுதியாக ஒரு கேள்வி, அடுத்த பாஜக மாநில தலைவர் யார்? மிகப்பெரிய ஒரு சச்சரவுக்குள்ளே இதெல்லாம் தொடர்ந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரா அவரா? இவரா அவரானா நீங்கள் இல்லை, அப்படியே ஒரு இது ஓடிட்டு இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியல. இன்றைக்கி தலைவர் இருக்கிறாருங்க. ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் பதவியில் இருக்காரு, அவர் பதவி தொடரப்படுகிறது, பார்த்துட்டு இருக்காரு. இப்பவே அடுத்த தலைவர் யாருன்னு இதென்ன லைன்ஸ் இல்லை, பாஜக இவர் தலைமை முடிஞ்சிருச்சு. அந்த பாஜகவோட பைலாப்படி 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவர் மாற்றப்படுவார், இல்லை அடுத்த முறை 2வது முறை கண்டினியூ பண்ணுவார், இப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதுதான் கேட்குறேன். இப்போ அடுத்து வந்து இவரே தொடர போகிறாரா அல்லது வேறு யாரும் அந்த இடத்துக்கு வர போகிறாங்களா? நான் தேசிய தலைமை கமிட்டியா கருணாகராஜன் இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை தான். அதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. நேற்று சொல்லியிருக்கிறார்ல, அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலையும் உருவுகிற வரை இந்த அண்ணாமலை இங்கே இருப்பான்னு சொல்லியிருக்காரு. நாம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ணாமலை தலைமையாக இளைஞர்கள் எல்லாம் உற்சாகமாக கொண்டாடுறாங்க. அது தேசிய தலைவர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியும். அது மறுபடியும் அவர் தான் இருக்கிறாரு, அடுத்து வரப்போகிறாரு, அடுத்து வேற ஆள் வரப்போகிறாருங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல சொன்னீங்களே கருத்து பரவலான பேச்சு, அந்த மாதிரி பேச்சு தான். எங்கள் கட்சியில் அதை பற்றி பேச்சே கிடையாது. நாங்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் கட்சி தலைமை சொல்வதுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் பாஜகவினர். அது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கும் நல்லா தெரியும். தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.